த டூவல் லைஃப் ரிவீல் இது வந்து பாஷால ரஜினி அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது எப்படின்னா பாஸ்ட்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். ஒரு ஒரு பெரிய இன்சிடென்ட் அவங்க லைஃப்ல இருந்திருக்கும். அது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ராவலாக இங்கே வந்துருவாங்க. ப்ரெசென்ட்ல தான் படம் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு ட்ரேட்மார்க் ஸ்டைல்லாம் வந்து கைதி, மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதிக்கு இருக்கும், பவானிக்கு வச்சுருப்பாங்க. கைதியில் விஆர்னோன்னு கார்த்திக் இருக்கும். அதுக்கப்புறம் அகெயின் லியோவில் வந்து விஜய்க்கு வந்து அதே மாதிரி ஒரு 2 விதமான கேரக்டர்ஸ் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருப்பாரு. விக்ரம் அதே தான். அது வந்து நான் அந்த பழைய படத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரியே ஒரு பாஸ்ட்ல இருக்க ஒரு கேரக்டரும் ப்ரெசென்ட்ல இருக்க ஒரு கேரக்டருக்கும் ஒரு பிரிட்ஜிங் பண்ணியிருப்பாங்க ஸ்க்ரீன் பிளேல. ஆனால் கிளியராக சொன்னோம்னா கைதியில் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ஒரு கேங்ஸ்டர் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஒரு ஃபீல் வந்து ஆடியன்ஸுக்கு கிரியேட் ஆகும். மாஸ்டரில் வந்து விஜய்க்கும் அதே மாதிரி தான். ஒரு ஒரு ட்ராஜடி அவருக்கு இருக்க மாதிரி அவரே ஒரு சீனில் அதெல்லாம் சொல்லுவார். எனக்கு என்னால் வந்து சரியாக தூங்க முடியாது, ஒரு 4 மணி நேரம் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதாவது ஒரு பாஸ்ட் வந்து அவருக்கு ஒரு ட்ராஜடி இருக்க மாதிரி அந்த மாஸ்டர்லையுமே இருக்கும். லியோவில் தெரியும் அந்த பார்த்திபன் அவருக்கு வந்து லியோ பார்த்திபன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமான ஸ்டோரி வந்து ஒரே ஒரே டைமில் போய்கிட்டே இருக்கும். அண்ட் அகெயின் கூலி அதே தான். ஸோ கூலியிலையும் இதே தான் நடந்திருக்குது. ரஜினிகாந்த் வித் ப்ரெசென்ட் அண்ட் வித் பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்குது. ஸோ இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அவரோட ஸ்க்ரீன் பிளேல. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்ட் அவரால் கொடுக்க முடியல.